Welcome to my channel, Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிக எண்ணங்களின் சுமை. இதுதாங்க தலைப்பு. அதாவது எண்ணங்களே அதிகமாயிடுச்சுன்னா அது நமக்கு சுமையாகுமா, அந்த சுமை நல்லது செய்யுமா அல்லது நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது எண்ணங்கள்னால தான் நம்மளுடைய வாழ்க்கையே நகர்ந்துக்கிட்டு இருக்குது, வாழ்க்கையே கட்டமைக்கப்படுது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை எல்லாத்துக்கும் வழி நடத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மனிதனுடைய எண்ணங்கள் தான் மிக முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த எண்ணங்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுறோம். நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே அடங்கியிருக்கு, எல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த எண்ணங்கள் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம், தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த எண்ணங்கள் அதிகமாக, அதாவது ஒரே எண்ணம் தொடர்ச்சியாக வர்றது வேறங்க. இதுவே நிறைய எண்ணங்கள், அதாவது நம்பர்ஸில் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது நமக்கு ஒரு சுமையாகுமா. இப்போது நம்ம உதாரணத்தை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஒரு பை வச்சுருக்கோம். அந்த பையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பொருட்களை போட முடியும். அதற்கு மேலே போட்டோம்னா அந்த பை தாங்காது, அந்த கைப்பிடியாவது அருந்துரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு வாகனம் இருக்குது, ஒரு லாரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எவ்வளவு லோடு ஏற்ற முடியுமோ, எவ்வளவு சுமை ஏற்ற முடியுமோ அதில் அந்தளவு தான் ஏற்றணும். அதற்கு மேலே ஏற்றினோம்னா அந்த வண்டி ஓடுறதுல பிரச்சனையாகும். அதே சாலையில் வர்ற மற்ற வாகனங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். அது சட்டப்படி தப்பு அப்படின்னும் ஒரு சட்ட விதிமுறையும் இருக்குது. நீங்கள் அதிக பாரம் ஏற்றுறது ஒரு லாரியில், ஒரு வாகனத்தில் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது சாலை விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வாகனங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிறதுலேயும் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ஒத்துக்கிறதில்ல, அது உடல் நல கோளாறுகளை உருவாக்குது எல்லாமே. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு நம்ம அந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அளவுக்கு அதிகமாக, அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அவசியமான விஷயமா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதில் நல்ல பலன்களை விட அதில் எதிர்வினைகள் தான் அதிகம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற கருத்துங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏன் எதுக்காக நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால், இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இதற்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றியே நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு பாதிக்குது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஓவராக எடுத்துக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி அதில் பேசியிருக்கோம். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையில் நமக்கு எண்ணங்களை உருவாக்கும். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா, உடனே நம்மளுடைய மைண்டில் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா, நம்ம ஏதாவது பாசிட்டிவாக செய்யலாமா அப்படின்னு ஒரு திங்கிங்கை நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான மனம், அதாவது நம்மளுடைய நேர்மறை சிந்தனையை உருவாக்கும். அப்படி உருவாக்குறதுனால நமக்கு நல்ல விளைவுகள் தான் ஏற்படும். நம்ம அதை முயற்சி பண்ணுவோம், அதில் சக்ஸஸ் ஆகும்னு வச்சுங்க. இது 1 இருந்தால் பரவாயில்ல, 2 இருந்தால் பரவாயில்ல, தொடர்ச்சியாக நம்ம தினமும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் நம்மளுடைய எண்ணங்கள் அதை டெவலப் பண்ணி நம்மளுடைய மனதில், அதாவது நம்மளுடைய மைண்டில் அந்த தாட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது ஓவர்லோட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த ஓவர்லோடு ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த சாதாரணமாக பையில் போடுற பொருட்கள் அதிகமாக போட்டால் அந்த பை எப்படி தாங்காதோ, வாகனத்தில் ஒரு கனரக வாகனத்திலேயே இருந்தாலும், ஒரு லாரியாக இருந்தாலும் சரி, அதில் அதிகபட்சமாக பாரம் ஏற்றுனா அந்த லாரி எப்படி தாங்காதோ, அது சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானதோ, அதிக உணவு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய உடம்பு ஏற்றுக்காதோ, அதே மாதிரி தான் இந்த எண்ணங்களையே நம்ம அதிகமாக உருவாக்கிக்கிட்டோம்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்ம எண்ணங்களாக மாற்றிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுடைய மைண்ட் ஓவர்லோட் ஆகிடும், அதிக சுமையை தாங்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்ற விஷயங்க. அதிக சுமையை எண்ணங்கள் தாங்கணுமா? சுமை என்ன, அதாவது மற்ற பொருட்களும் நம்மளுடைய திங்கிங்கும் ஒரே மாதிரியா, திங்கிங்க்கு எடை இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம்.
எடை இருக்கோ இல்லையோ, அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா, அது கொள்ளளவுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த கொள்ளளவை மீறி நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து பாருங்களேன், உங்களால் எந்த வேலையுமே சிறப்பாக செய்யவே முடியாது. திங்கிங்லேயே நம்மளுடைய டைம் போயிடும். டைம் வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் வந்து நம்மளால் வந்து ஒரு உறுதியான ஒரு மனநிலையோடு செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த வேலைகளை வந்து நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு முடிக்கவே முடியாது. அதில் எல்லாமே வந்து பெண்டிங் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து எந்த வேலையினால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விளைவுகளும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம். சில நேரங்களில் அந்த வேலைகள் வந்து முடியாமையே இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு எதிர்வினையை உருவாக்கக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த ஓவர் திங்கிங் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால நம்மளுடைய மனசினுடைய தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கெப்பாசிட்டியை வந்து ஃபுல் பண்ணிக்கிட்டே வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாகிடும். அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மைண்டில் எதையும் வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை உள்ளே வந்து எடுத்துக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்ஷனாக, அதாவது ஒரு முக்கியமாக அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது இன்னொரு வேலையை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 2வது வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை முடிச்சுட்டு 2வது வேலையை செய்யலான்னு நீங்கள் பெண்டிங்கில் அதை வச்சுருப்பீங்க. அதை வந்து அடுத்த ஒரு லைனில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த வேலை 2வது வேலையும் முடிக்கலை, முதல் வேலை முடிச்சுக்கிட்டு இருக்கோம். 3வதாக இன்னொரு வேலையை கொடுக்குறாங்கன்னா, அது இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பெண்டிங்கில் வரிசையாக ஒரு பைப் லைன் மாதிரி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களால் அந்த முதல் வேலையை முடிக்கலான்னு நீங்கள் செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அப்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது வேலை வரும்போதே நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து நம்மளுடைய மைண்டில் வந்துடும். 3வது வேலை வரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் மைண்டில் வந்துடும். அடுத்தடுத்த வேலைகள் அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் அந்த முதல் வேலையை முடிக்க முடியாத அளவுக்கு மைண்ட் ப்ரெஷர் அதிகரித்து நமக்கு வந்து அந்த வேலையில் செஞ்சே முடித்தாலும் அவசரமாக செய்கிற மாதிரி ஆகும். அந்த வேலையில் நம்மளுக்கு வந்து ஏதாவது குறைகளோடு செய்கிற மாதிரி கூட ஆகலாம். அல்லது அந்த வேலையை நம்ம வந்து சிறப்பாக முடிக்க முடியாமல் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணங்களை மட்டும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி, உங்களுக்கு தேவையான எண்ணங்களை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவைதானா, இன்றைய நாளுக்கு தேவைதானா, இன்றைய நிமிஷத்துக்கு தேவைதானா அப்படின்றத நீங்களே தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்களுடைய அட்வைஸ் படியோ அல்லது மற்றவங்க போடுற ஒரு ஆர்டருக்காகவோ அல்லது மற்றவங்க உங்கள் மேலே எடுத்துக்கிற ஒரு உரிமைக்காகவோ நீங்கள் வந்து நிறைய எண்ணங்களை வந்து பெருக்கிக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நீங்கள் ஒரு இதில் வந்து நீங்கள் பெரிய ஒரு ஹிட் கொடுக்கணும், அதாவது ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதில் வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனக்குறைவாக செயல்படுறதை விட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் வந்து முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய அந்த ஒரு விஷயம் வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும். அது வந்து உண்மையும் கூட, நடைமுறையில் அதுதான் வந்து சாத்தியமும் கூட. அதனால் நீங்கள் எப்பவுமே அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் வந்து பைப்லைன் மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இதை முடிக்கிற வரைக்கும் அந்த 2வது விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஒரு அவசரமான காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கி காலையில் என்ன பண்ணணும், மதியம் என்ன பண்ணணும், ஈவினிங் என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், அடுத்த மாதம் என்ன பண்ணணும்னு கூட நம்ம லிஸ்ட்டு போடுறோம் இல்லைங்களா. அதெல்லாம் போடலாம். அதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் அந்தந்த ஷெட்யூலில் மட்டும் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ஹேபிட்டை வச்சுக்கணும். நீங்கள் ஒருவேளை லிஸ்ட்டே போட்டாலும் அந்தந்த ஷெட்யூலில், அந்தந்த டேயில், அந்தந்த நாளில், அந்தந்த டைமில் தான் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டில் ஓப்பனே பண்ணணும். அது வரைக்கும் அந்தந்த ஷெட்யூலில் ஒரு அலாரம் மாதிரி, ஒரு அலாரம் செட் பண்ணி வச்ச மாதிரி, நீங்கள் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தான் அந்த அலாரம் அடிக்கும். அது வரைக்கும் அந்த அலாரம் வந்து உள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணது அப்படியே தான் இருக்குமே தவிர அது வந்து அந்த நிமிஷத்தில் மட்டும்தான் அந்த அலாரம் சவுண்டே நம்மளுக்கு கேட்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஷெட்யூல் பண்ணுறதையும் அதை திட்டமிடுதலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஓவர்லோடு, அதாவது அதிகமான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு சுமை ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த அதிகமான எண்ணங்களின் சுமை வந்து நம்மளுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை எடுத்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதிக எண்ணங்களின் சுமை நமக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்ல வர்ற கருத்துங்க.
இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.